விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதனையொட்டி பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செயல்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இந்த விழா எந்த நோக்கத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? என்னென்ன திட்டம் இந்த நிகழ்வில் வகுக்கப்பட்டுள்ளது? அபிநயா, தமிழக வெற்றி கழகம் கட்சியை நடிகர் விஜய் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதற்கு பிறகு அந்த கட்சி உட்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளை அடைந்து தற்போது 3வது ஆண்டை எட்டியிருக்கிறது. அதை கொண்டாடும் விதமாக தான் இன்று கட்சி அலுவலகத்தில், பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விஜயுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. எப்போதும் இல்லாத வகையில் பனையூர் தற்போது இருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஈசிஆர் சாலையில் இருந்து இந்த அலுவலகம் வரும் சாலை அனைத்துமே பார்த்தீர்கள் என்றால் கட்சி கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நுழைவாய்கள் அமைக்கப்பட்டு ஒரு கோட்டை, அதாவது தலைமைச் செயலகம் போன்ற ஒரு வடிவமைப்பில் இந்த நுழைவாய்களை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஏற்பாடுகள் இருந்தாலும் முக்கியமாக இன்று விஜய் பேசக்கூடிய விஷயங்கள் தான் அதிக அளவில் கவனம் ஈர்க்கும் என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது 3ஆம் ஆண்டில் தொடங்க இருப்பதன் காரணமாக எதிர்வரும் தேர்தலை சந்திக்கும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதில் என்ன விஷயம் பேச போகிறார் என்ற குறிப்பாக கட்சி செயல்பாடுகள், அடுத்த கட்ட பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசுவார் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இங்கு விஜய் 11 மணி அளவில் கட்சி கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அதற்கு பிறகு இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சில நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உள்ளே அமர வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் விஜய் சில நிமிடம், அதாவது 10 நிமிடத்தில் தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டுகளை நிறைவு செய்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதையொட்டி அதற்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.